வெல்கம் டு ரெஸ்லிங் ரெமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் ரம்பரை பற்றி ஒரு சில ஸ்பாயிலர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் NXT ராயல் ரம்பரில் எந்தெந்த சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்க, அண்ட் WWE 2K25 மொபைலில் விளாட்லாமா அப்படின்னு ஒரு சில பெரிய அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் இந்த WWE கேமை மொபைல் விளாண்டுருப்பீங்க, அது என்ன கேம், அது என்ன நேம் வந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி. நான் வந்து ரெஸ்லிங் எம்பையர் தான் இப்போ விளாடுவேன். அது 2D கேமாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ராயல் ரம்பர் 2025 பற்றி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்பாயிலர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த ராயல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மன் ராயல் நம்பர் கிடையாது, 40 மன் ராயல் நம்பர். இது வந்து ட்ரிபிள் கேச்சேரா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து சான்ஸ் கம்மி என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் சேஞ்ச் பண்ணால் அல்டிமேட்டாக இருக்க போது. அண்ட் இந்த ராயல் நம்பருக்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்படி வெயிட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் 2 days to go அப்படின்ற ஒரு வைப் பட்டனை வந்து அழுத்தி விட்ருங்க. உண்மையிலே இந்த ராயல் நம்பருக்கு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அண்ட் இப்போ எனக்கு லீவு, அந்த லீவ் முடிஞ்சு போகும்போது ராயல் நம்பர் வின்னர் நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன். ரொம்ப நான் வந்து இந்த ராயல் நம்பருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ராயல் நம்பர் திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் ராயல் நம்பர். WWE இதுக்கேற்ற மாதிரி இந்த ராயல் நம்பர்லேருந்து அதிக காசு வந்து எடுத்துருவாங்க. அண்ட் 55,000 டிக்கெட் வந்து சீட் பண்ண டிக்கெட்டு இன்னும் 7,000 டிக்கெட் எக்ஸ்ட்ரா விற்றுருக்குன்னா இன்னும் அகைன் சீட் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா காசையும் அள்ளிட்டு போயிடுவாங்க இந்த ராயல் நம்பரில். அண்ட் ஜான்சினா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் பாதி இயர் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துருவாங்க WWE. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் அதுதான் என்னன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும் அது தனி ஒரு பஞ்சாயத்து, அது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NXT என்னென்ன சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்க ராயல் நம்பருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாயிலர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த NXT சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஜேட் பார்க்கர் வந்து அவங்க வந்து மெயின் ரெஸ்லர் கிடையாது. அண்ட் லாஸ்ட் லெஜண்ட் மெயின் ரெஸ்லர் ரோக்ஸனா பெலஸ் அண்ட் ஸ்டெப்பனி மூணு மெயின் ரெஸ்லர். ஜேட் தவிர அண்ட் ஜேட் வந்து மெயின் ரெஸ்லர் கிடையாது. சாம்பியன்ஷிப் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அண்ட் முன்னாடி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த 4 சூப்பர் ஸ்டார் தான் ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் நிலையில் இருக்காங்க. அண்ட் ரோக்ஸனா பெலஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து நிறையா இருப்பீங்க, கண்டிப்பாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ராயல் நம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 15 சூப்பர் ஸ்டார் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மென்ஸில். அதனால மேபி 40 மன் ராயல் நம்பர் ஆக்கலாம்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நம்பர் டூ என்னன்னா WWE 2K25 போஸ்டர் தான். அண்ட் இந்த போஸ்டரில் மெயினாக வந்து ரோமன் ரைவ்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரா. அண்ட் பிளட் லைன் எடிஷன் ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்களா, பிளட் லைன் ட்ரீ வச்சு அந்த ட்ரீவே இப்போ எடிட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்ம வியக்க வச்சிருக்காங்கன்னு பார்த்துருங்களேன். அதாவது அந்த ட்ரீ எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய மலை இருக்குது, அது ராக்கு அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. அந்த மலை ஃபுல்லாக ராக்கு தான், அவர் தான் காடு அந்த மாதிரி இருந்து சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணுறீங்க, அதான் எனக்கு தெரியல. இப்படி இருந்தது டக்குன்னு எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க. லிட்ரலி அது யோசிக்க கூட தோணல. நானும் இந்த மாதிரி யோசிக்கல. அண்ட் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. இதான் அந்த சோசியல் மீடியாவோட பவரே. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K25 பற்றி அண்ட் எல்லாரும் பிளே ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம வந்து மொபைல் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு WWE 2015 எடிஷன் ஜான்சினோட எடிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் டச் பண்ணி அது கேமில் இருக்குது, அது சுத்தமாக சகிக்காது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K வந்து அகைன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 2025 எடிஷன். அண்ட் இப்போ இந்த எப்படி இருக்கும்னா எல்லா கேமும் சப்போர்ட் ஆகும். அதாவது எல்லா ஃபியூச்சர் அண்ட் எல்லா சூப்பர் ஸ்டாரும் இப்போ கரண்ட்டில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அண்ட் மெயினான ஒன்று ஆப் எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா, ஆப் கையில் வைக்கல, உட்கார இடத்துல வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஒரு சிலர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வேஸ்ட் ஆகும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த மொபைலில் இந்த கேம் விளையாட ரெடியாக இருந்துக்கோங்க. உண்மையிலே இந்த கேம் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெசல்மேனியா முடிச்சதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் த்ரீ என்னன்னா பெக்கி லஞ்ச் பற்றி. அண்ட் பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராயல் நம்பர் 2025 வின் பண்ண ஃபேவராக இருக்காங்க. அண்ட் அவங்க ராயல் நம்பர் வருவாங்களான்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும். அண்ட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா மீடியாவுக்கு முன்னாடி வர போகிறேன்ட்டு. அந்த ராயல் நம்பரோட இண்டோபோலிஸோட அந்த ஸ்டேடியமில் வந்து இருக்க போகிறேன்ட்டு. அண்ட் ராயல் நம்பரை அவங்க கலந்துக்க போகிறாங்க. மேபி சான்சஸ் இருக்குது வின் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கம் தான் இருக்குது, அவங்களுக்கும் சார்லஸ் ஃபேர் பக்கம் தான் இருக்குது. அண்ட் ஒருவேளை அவங்க வின் பண்ணி அண்ட் கம்பேக் கொடுத்து அண்ட் ரெஸ்லமேனியா நியூ சாம்பியன் ஆக சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த உமன் டிவிஷனை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த மேஜரான ஒரு பெரிய ரெஸ்லராக வந்து சூஸ் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்குது. சேம் மென் ரெஸ்லர் தான். அண்ட் WWE சூழ்ச்சி என்ன இருக்க மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட், அதாவது அவங்களோட பெரிய ரெஸ்லர் எல்லாருமே அதிக ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க பக்கமே மூவ் பண்ணி இந்த WWE கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃபேர் பற்றி. இப்போதைக்கு சார்லஸ் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க தான் டாப் 1ல இருக்காங்க இந்த ராயல் நம்பர் 2025 வின் பண்ணுறதுக்கு. செகண்ட் இடத்துல வந்து பியங்கா, தேர்ட் இடத்துல பெக்கி லஞ்ச் இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு சார்லஸ் ஃபேர் வின் பண்ணாங்கன்னா அடுத்த மூவ் என்ன டிஃபனி ஸ்டாட்டன் தான் அப்படின்ற மாதிரி என்னோட டிஃபனி ஸ்டாட்டனே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம். இவங்க வின் பண்ணாங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் தான் ஃபேஸ் பண்ணாங்க. அது ஒரு ட்ரீம் மேட்சாக வேறு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 2
குயின் வந்து சண்டை போகிற இடம் அண்ட் ரெசல்மேனியாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஒருவேளை ராயல் ரம்பரில் வின் பண்ணலைன்னா அடுத்து எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வின் பண்ண வச்சு எப்படி இருந்தாலும் ரெசல்மேனியாவில் சார்லஸ் ஃப்ளேர் இருக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஒருவேளை வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாம்பியன் கொடுத்துருவாங்க. அவங்கள வந்து ஒரு சார்லஸ் ஃப்ளேயராக வந்து உருவாக்க போகிறாங்க. அதனால தான் சார்லஸ் ஃப்ளேயரை கொண்டு வந்து தோக்கடிக்க போகிறாங்க. அண்ட் ரெசல்மேனியா நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி சான்சஸ் இருக்குது. சம்மர் ஸ்லாமில் அகைன் மேட்ச் போகிறாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கு அண்ட் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 இப்போ ராயல் ரம்பர்னு எடுத்துக்கிட்டாவே மொத்தம் 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனம்னா பிராக் லெஸ்னர் இறக்குவாங்க. அண்ட் இன்னொன்று காமெடியாக வந்து போய்கிட்டு இருக்கும், ஆட்ருத் இறக்குவாங்க. இன்னொன்று ஜெயின் ரெஸ்லர் ஓமஸ் இறக்க போகிறாங்க இந்த டைம். அதாவது என்னென்னா எப்பயுமே ஒரு ஜெயின் ரெஸ்லர் இருப்பாங்க. அவங்க வந்து ராயல் ரம்பருக்கு வருவாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. அண்ட் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு தள்ளுறதுக்கு எல்லா சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தள்ளுவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ஜெயின் சூப்பர் ஸ்டார் கரண்டில் இல்லை. அதனால இப்போ ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சி ரெஸ்லிங்கில் வந்து டாக் டீம் சாம்பியனாக இருக்கார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பருக்கு மட்டும் கொண்டு வந்து மேட்ச் பண்ண, அதாவது ராயல் ரம்பில் அந்த டைட்டிலோட வந்து அண்ட் இந்த ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. இப்போ தெரியுதா அந்த ஓமஸோட அந்த அருமை. அண்ட் ஓமஸ் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை WWE. ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஓமஸ் மாதிரி இருக்க சூப்பர் ஸ்டார்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வந்து ஒரு கொடூரமாக காட்டலாம். அந்தளவுக்கு வந்து உடம்பு எல்லாத்தையோட ஹைட்டு கிரேட் கால் ஹைட்டுக்கு இருக்காரு இந்த மனுஷன். அண்ட் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை வேஸ்ட் பண்ணி இப்போ வேறு ரெஸ்லிங் விட்டாங்க. உண்மையில வந்து WWE ஒரு கேனை தான். உண்மையில என்ன நான் அப்படி சொல்லுவேன். அண்ட் பாபி லெஸ்லி சேம் அதே மாதிரி தான். அண்ட் இப்போ AEW போய் விரட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா பற்றி. இப்போதைக்கு ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கான். அதனால ஏர்போர்ட் இந்த மாதிரி வந்து அதை கிராஸ் பண்ண முடியாதனால அவங்க சான்சஸ் கம்மியாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குன்ட்டாங்க ராயல் ரம்பருக்குள்ளே வரதுக்கு. அண்ட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க ஒரு சில அதாவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டி ரோஸ் பற்றி. இப்போதைக்கு மாண்டி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா NXலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வரப்போதான் ஒரு ரூமர்ஸ் போய்கிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் டிஃபனி சட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லோகன் வந்து ஸ்மாக் டவுன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. அதனால இப்போதைக்கு என்னன்னா இவங்க டிஃபனி சட்டன் மாண்டி ரோஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா NXல தான் இருந்திருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்குது ராயல் ரம்பரில் வந்து வின் பண்ணுறதுக்கு. அண்ட் வின் பண்ணி டிஃபனி சட்டனை ஒன்று ஃபேஸ் பண்ணலாம். இல்லைன்னா எப்பயும் போல ஸ்மாக் டவுன் டெபியூட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி சட்டனை ஃபேஸ் பண்ணலாம். 2 வாய்ப்பு தான் இருக்குது. நம்பர் 5 இந்த லோகன் பால் பற்றி. இப்போ ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அண்ட் பேட் பண்ணி இவங்க ரெண்டுத்துக்கான இடையில ஒரு இப்போதைக்கு ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் பேப்பரி அவங்களோட லோகன் அதாவது பேட் பண்ணியோட இடத்துல வந்து நடத்துறாங்க ஹோம் டவுனில். அதனால இப்போதைக்கு என்ன ஆச்சுன்னா அதாவது லோகன் பால் அண்ட் பேட் பண்ணி செலிபிரிட்டி வர்சஸ் செலிபிரிட்டிக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ லோகன் பாலே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கூப்பிடுறாரு பேட் பண்ணியா மேட்சுக்கு. அண்ட் பேட் பண்ணி வருவாரான்னு தெரியல. அப்படி இந்த மேட்ச் நடந்தாலும் யாரை வின் பண்ண வைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா 2 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் செலிபிரிட்டிஸ். அவங்க ஹோம் டவுன்லேயே வச்சு பேட் பண்ணி தோக்கடிப்பாங்களா, இல்லைன்னா நம்ம அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே லோகன் பால் சைடு தான் இருக்காங்க, அவங்கள தோக்கடிப்பாங்களா, எப்படி இந்த மேட்ச் நடக்கும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு WWE இதை வால்ட்டி விட்றாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.